எல்லாருக்கும் கார்த்திகை நண்பு வணக்கங்கள். இன்னைக்கு இந்தியா தனது 76வது குடியரசு தினத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். குடியரசு தினத்தை நல்வாழ்த்துக்கள்ல நம்ம பகிர்ந்துக்கிற மாதிரி இந்தியன் பிளாக் இருக்குல்ல, அந்த மூவண்ண கொடி, இந்திய கொடி தான் உலகத்திலே அழகான கொடி. எல்லா இந்தியர்கள் உலகத்துல எல்லா மக்களும் ஒத்துக்குவாங்க, சொல்லுவாங்க. ஏன்னா அந்த மூவண்ண கொடி அந்த கம்பீரமா பறக்கும்போது நமக்கு அந்த தலை நிமிர்தல் தானா ஏற்படும் அந்த உணர்வு. அது மட்டும் இல்லாமல் அந்த மூவண்ண கொடியில எல்லாருக்கும் தெரியும், மூவண்ணம் இருக்கு. வெள்ளை இருக்கு, சாஃப்ரான் இருக்கு, கீழே பச்சை இருக்கு, நடுவில் பார்த்தீங்கன்னா நீல கலர்ல அந்த சக்கரா இருக்கு. அந்த சக்கரால 24 கோடுகள் டிவைடு இருக்கு. ஸோ இதை பத்தி நம்ம சும்மா ஒரு டீட்டெயில் எனக்கு தெரிஞ்ச டீட்டெயிலாக ஷேர் பண்றேன். அது சரியா தப்பான்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மூவண்ண கொடியில மேல இருக்கிற கலர் சாஃப்ரான், எல்லாருக்கும் தெரியும். அந்த சாஃப்ரான் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா கரேஜ், ஒரு ஒரு கம்பீரத்தை அது உணர்த்துது. வெள்ளை எப்போதும் போல புனிதத்தையும் பீஸ், அதாவது அமைதிக்கான ஒரு கொடியை தான் நம்ம வெள்ளை கொடின்னு சொல்லுவோம். அது அந்த கலர், வெள்ளை கலர் வெள்ளையோட வண்ணம் அதை உணர்த்துது. அதே மாதிரி கிரீன் அந்த நாட்டுடைய செழுமை, அதாவது பசுமையை உணர்த்துது. விவசாயம், காடு, வயல் சார்ந்த பகுதி, முல்லை, இந்த மாதிரி அந்த பச்சை பசேல்னு இருக்கிற பறந்து விரிந்து இருக்கிற அந்த பகுதிகளை பத்தி நமக்கு சொல்லுது. அந்த பச்சைனாலே விவசாயம் அல்ல, எல்லாருக்கும் தெரியும். அந்த கலர் நமக்கு அந்த அசோகா சக்கரத்துல இருக்கிற அந்த 24 கோடுகள் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, எதை குறிக்குதுன்னு பார்ப்போம். முதல் கோடு பார்த்தீங்கன்னா லவ், காதல். 2வது கரேஜ். 3வது பார்த்தீங்கன்னா பேஷன்ஸ். 4வது பீஸ்ஃபுல்னஸ். 5வது கைண்ட்னஸ். 6வது பார்த்தீங்கன்னா குட்னஸ், நன்மைத்தன்மை. அதுக்கப்புறம் 7வது ஃபெய்த்ஃபுல்னஸ். 8வது ஜென்டில்னஸ். 9வது பார்த்தீங்கன்னா செல்ஃப் கண்ட்ரோல், சுயமா நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிறது. 9வது 10வது செல்ஃப்லெஸ்னஸ். 11வது செல்ஃப் சாக்ரிஃபைஸ். 12வது ட்ரூத்ஃபுல்னஸ். 13வது ரைட்டியஸ்னஸ். அதுக்கப்புறம் ஜஸ்டிஸ். 15 மெர்சி. 16 கிரேஷியஸ்னஸ். 17 ஹியூமிலிட்டி. 18 எம்பத்தி. 18வது பார்த்தீங்கன்னா எம்பத்தி. 19வது சிம்பத்தி. அது மட்டும் இல்லாமல் நாலேஜ், ஸ்பிரிச்சுவல். 20வது 21 பார்த்தீங்கன்னா விஸ்டம் சுப்ரீம். 22 மொராலிட்டி சுப்ரீம். 23 ஆல்ட்ரிசியம். 24 கடைசியா எல்லாத்தையும் நம்ம இழுத்து பிடிக்கிறது ஹோப். ஸோ மனிதர்களுக்கு என்னெல்லாம் தேவை, என்னெல்லாம் இருக்கணுன்றத வெளிக்காட்டுற விதமாக தான் அந்த 24 டிவைடர் இருக்கு. இந்த 24க்கும் பார்த்தீங்கன்னா லவ்ல ஸ்டார்ட் பண்ணி ஹோப் வரைக்கும் இருக்கு. ஸோ காதல் ஆரம்பிச்சு எந்தவித நம்பிக்கையும் ஹோப் இருக்கு, செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கு, கைண்ட்னஸ், குட்னஸ், எம்பத்தி, சிம்பத்தி, இது மாதிரி எல்லாமே இருக்கு. இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். இந்தியர்கள் மட்டும் இல்லை, எல்லா மனிதர்களும் இதை ஃபாலோ பண்ணணும். குறிப்பா இந்தியர்கள் ஃபாலோ பண்ணணும். இந்தியன் பிளாக்ல, தேசிய கொடியில, எம்பளத்துல இது இருக்கு. ஸோ மூவண்ண கொடி, சாஃப்ரான், வெள்ளை, பச்சை, இந்த 3 கலரையும் பார்த்துட்டோம். பிளஸ் 24 சக்கரால இருக்கிறது. அது இல்லாமல் அது ப்ளூ கலர்ல இருக்கு. ப்ளூ இஸ் ஆல்வேஸ் கான்ஃபிடென்ட். அந்த ப்ளூ சக்கரா கான்ஃபிடென்ட்.